ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நான் வந்து 197வது எபிசோட் த்ரோடாப்ஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு கடைசியான எபிசோடில் கடைசியான சீனில் ஃபீல் குட்டாக இருக்கும். பாருங்கள், எபிசோட் ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு வீடியோ ஆரம்பிக்க 7 நாளைக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 2 மில்லியன் சைக்கிள்ஸ், பிளானட் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோள்கள் எல்லாமே வந்து நேராலே ஆகும். ஸோ இந்த மாதிரியான சைக்கிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டினதுக்கப்புறம் பலாயிரம் வருஷம் ஒருத்தன் இந்த டிவைன் பார்த்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிருக்கான். அது வேற யாரும் இல்லை, நம்ம டீமன் எம்பரர் அந்த இடத்துல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்டினென்ட்டை சேர்ந்த வாழல அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸோட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 4 காடஸுமே அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறாங்க இடத்துல. ஸோ இந்த இடத்துல அந்த 4 காடஸுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ வந்து வெளியால் கடவுளாக இங்கே வந்து மாற வந்து கூடாது. ஸோ நீ பண்ண பாவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பனிஷ்மெண்ட் அவர் கண்டிப்பாக அவனை பனிஷ் பண்ணுவான். இதுக்குள்ளே இருக்கிற 7 காட் கிங்ஸ், கடவுளுக்கு நிகரான பவர் கொண்டவங்க, உன்னால எதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பாக நீ அழிஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி டைனமிக் பிளாக் டிராகனை வர வச்சுட்டு இந்த மாதிரி பூச்சிங்களா எனக்கு எதிர என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. ஸோ இவங்க 4 பேரோட ஃபோர்ஸிங் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம டீமன் எம்பரர் அசால்ட்டாக அதை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு அந்த டவருக்குள்ளே போக ஆரம்பிக்கிறதுல. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டவருக்குள்ளே போனால் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட் கிங் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா சோல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டு அப்போ வர மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளட்டோனி அப்படின்ற ஒருத்தன் அப்பியர் ஆகுறான். அவன் அப்பியர் ஆனால் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவன் சொல்லிட்டு இருக்க இடத்துல என்னால் ஸ்பென்ஸ் நல்லாவே ஸ்மெல் பண்ண முடியுது, உனக்குள்ளே இருக்கிற அந்த பாவங்கள் என்னால். இந்த இடத்துல டீமன் எம்பரர் வந்து உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன பண்ணுறான், அவனோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட வந்து கிளட்டானி பவரை யூஸ் பண்ணி அபைஸ் ஆஃப் கிளட்டானி அது மூலியமாக பார்த்தீங்கன்னா பெரிய அட்டாக் நம்ம டீமர் எம்பரர் மேலே அனுப்பிச்சு விட. ஸோ இதை பார்க்குற டீமர் எம்பரர் கடுப்பாயிட்டு அசால்ட்டாக அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். ஒரு எம்பரர் கிட்ட எப்படி நடத்துகிறோம் உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவரோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்க. அவனுக்குள்ள எக்கச்சக்கமான இது டொமைனில் மாட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ஃபீல் பண்ணுறான். அந்த இடத்துல என்ன நம்பல, இவங்ககிட்ட எப்படி இந்த லெவலுக்கு பவர் இருக்குன்னு அவனுக்கு ஒன்றுமே வந்து புரியல. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே புரியாமல் இருக்கு. அந்த அவனுக்கு பயங்கரமாக அட்டி ஒன்று வாங்குறான் அதில். பட் என்ன ஆச்சுன்னா டீமன் எம்பரர்ட்டு அவர் யூஸ் பண்ணுற பவரை பார்த்தீங்கன்னா இவன் அப்சர்வ் பண்ணுறான். ஸோ இவனோட ஸ்பெஷல் இப்படி என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி டேரெக்டாக அட்டாக் பண்ணாங்கன்னா அதனுடைய எனர்ஜி அப்சர்வ் பண்ணுவான். நீ இப்படி அட்டாக் பண்ணிட்டு வந்து உன்னோட எல்லா பவரும் எனக்கு வந்து கிடைச்சிரும், கடைசியில் பார்த்தீங்கன்னா உன்னை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனை பார்த்தா எக்கச்சக்கமான அட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம டீமன் எம்பரருக்கு வந்து புரியுது, ஓகே இவன் வந்து இப்படி தான் பண்ணுறான்ட்டு. சரி ஓகே பரவாயில்ல, ஏதோ உங்ககிட்ட வந்து லைட்டாக ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆனால் இந்த பூச்சியோட ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவர் பேரியர் போட்டால் அவனை ஸ்வாடை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். பட் அந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா அந்த பேரியர் எதுவும் பண்ண மாட்டேங்குது இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து அவரும் நினைக்கிறார் இடத்துல இந்த மாதிரி பூச்சிலாம் வந்து என்கிட்ட வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் ரத்தத்தை அப்படி கீழே துப்புனாலும் அந்த சின்ன அடிப்பட்டு ரத்தம், அந்த ரத்தத்தில் இருக்கிற எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும் வந்து அப்சர்வ் பண்ணுவேன் அப்படின்ட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஸை பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை என்ன தான் வந்து அவனோட பவர்ஃபுல்லாக அட்டாக் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டாக 10,000 ரிலீம் அப்படின்று அவரோட டொமைன் பண்ண 10,000 மிஸ்டீரியஸ் ரிலீம் டிவைன் ரூயின் அப்படின்ற ரிலீம் அந்த ரிலீம் வர வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது மேலே இருக்கிற சிம்மாசனத்தில் உட்கார்ந்த இடத்துல. ஸோ உங்களால் முடிஞ்சா இப்போ இதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு மாதிரி பிளானட்ஸ் ரூயின்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவனை சுற்றி ஆரம்பிக்கிற இடத்துல இந்த அட்டாக்கில் நீ சாக கொடுத்து வச்சிருக்கணும், பெருமைப்பட்டுக்கோ அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு விரலை அசைக்க ஆரம்பிக்க. அவன் இன்ஸ்டண்ட்டாக அதே இடத்துல டெஸ்ட்ராய் ஆகிறான். அந்த இடத்துல அவனுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்றுமே புரியல, எப்படி இந்த டொமைனுக்குள்ள இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அவனும் பவர் அப்சர்வ் பண்ண பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா அவர் டேரெக்டாக அட்டாக் பண்ணல, டொமைனை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவரை தோக்கடிச்சு அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் காட் கிங் அவங்ககிட்ட வந்து போகிறா. ஸோ அந்த காட் கிங் இருக்கிற பிளேஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த காட் கிங்கை பார்த்தீங்கன்னா தலை வணங்கிட்டு வந்து இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அந்த காட் கிங் தான் பார்த்தீங்கன்னா வந்து அரகன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இடத்துல. அவன் சொல்லிட்டு இருக்கான், இந்த முன்னாடி இருக்கிற பூச்சி அந்த கிளிட்டோனி உன்னை தடுக்கலையா, போய் ஒரு பூச்சியும் ஆரம்பிச்சிருக்கான், உன்ன மாதிரியான பூச்சிங்க எதுவும் என்கிட்ட நின்று நேருக்கு நேராக பேசுகிற தகுதி இல்லை, பூச்சியே ஒழுங்காக என்னிடம் மண்டிடு அப்படின்ற இடத்துல வந்து அவங்க பவரை யூஸ் பண்ண டீமன் எம்பரர் வந்து மண்டியை ட்ரை பண்ணுறான். அசால்ட்டாக நம்ம டீமன் எம்பரர் அதை சொல்கிறதுக்கு உனக்கிட்ட தகுதி கிடையாது அப்படின்னு அசால்ட்டாக அந்த பவர் தள்ளி விட. நீ என்னோட பவரையே ஓவர் பண்ணுற அப்படின்னா நீ அவனை தோக்கடிச்சதில் எந்த வித ஆச்சரியம் இல்லை, ஆனால் இது கண்டிப்பாக இங்கே முடியும், உன்னை நான் கொள்கிற இந்த இடத்துல உனக்கு ஒரு நல்ல மரணத்தை தர அப்படின்னு அட்டாக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஷீல்டு போட்டு தட்டுக்கிட்டு இருக்க இடத்துல. ஸோ
டீமன் எம்பரர் ஃபஸ்ட்டு ஓகே என்ன தான் பண்ணுறான் மாதிரி பார்த்துட்டு அவனுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்க ஒரு கோல்டன் வெப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அதுலேருந்து உனக்கு ஒரு நல்ல மரணத்தை வந்து தர காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வானத்தில் பறந்து ஒரு பெரிய அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கான். அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா வந்து டீமன் எம்பரர் மேலே டேரெக்டாக பார்த்து அட்டாக் பண்ணுறேன். டீமன் எம்பரர் ஒரு ஃபிஸ்ட்டில் பவரை கேதர் பண்ணி ஒரு அடி பாருங்க, வெறும் ஃபிஸ்ட் அடியே அந்த இடத்துல ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தெரிச்சுக்கிட்டு இருந்ததுல அவன் திரும்ப விடாமல் அவன் வெப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா டீமன் எம்பரர் அட்டாக் பண்ணிட்டு டீமன் எம்பரர் அதெல்லாம் வந்து கண்டுக்கிறமே தெரியல. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா டீமன் எம்பரர் பண்ணுறது கடுப்பாயிட்டு உன்னை நான் துண்டு துண்டாக வெட்டி உன் தலையை தனியாக வெட்டடா அப்படின்ட்டு அவனும் விட்டாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஸோ இவரும் ஒன்லி டாஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு, திரும்ப அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அவனும் அவன் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண ஒரு கட்டத்தில் உன்னை கொல்ல போகிற பெரிய ஸ்பிரிச்சுவல் பாடியை ஒட்டமாக எடுத்துட்டு வந்து டீமன் எம்பரர் அட்டாக் பண்ணுறது ரெடியாக இருக்கிறதுல அப்புறம் வந்து இன்ஸ்டாக கட்டி போடுறதுல முதல்ல ஒருத்தன் வந்தா அவனும் பூச்சி தான், நீயும் இந்த மாதிரி பூச்சி அதுக்கு நான் சும்மா கத்திக்கிட்டே இருக்காதுடா அப்படின்ட்டு அவர் பவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த பெரிய ஸ்பிரிச்சுவல் உருவத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறதுல நீலாம் என்கிட்ட இந்த அளவுக்கு பேச தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ராய் பண்ணுவோம். அந்த இடத்துல அந்த அட்டாக்கை கம்ப்ளீட்டாக இப்போ டெஸ்ட் ஆகுது. எப்படி எப்படி இது பாஸ் உங்ககிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்ட்டு அவரும் தெரியாமல் கேட்க டீமன் கிங் எம்பரரும் ஸோ இந்த மாதிரியான அட்டாக்ஸில் என் கால் தூசி கூட வராது, நீங்களாம் வந்து அதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கோவத்தில் அட்டாக் பண்ண வர டீமன் கிங் எம்பரரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ முட்டாள் அப்படின்ட்டு வந்தவனை பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாக ஒரு சின்ன ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி ஸோ பின்னாடி அந்த சின்ன அட்டாக்கு பின்னாடி பெரிய சன்னே பார்த்தீங்கன்னா வெளியே வருது. அவன் அந்த சன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஸ்வாடை வந்து எடுக்கிற இடத்துல ஸோ இந்த எம்பரரோட வந்து டிவைன் பவரை நீ வந்து பாரு அப்படின்ட்டு ஒரே ஸ்லாஷ் தான் அடிக்கிற அந்த ஒரு ஸ்லாஷுக்கு அடி வாங்க அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட பவர் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே இழந்து கீழே வந்துருக்கிறதுல எப்படி இந்த சாத்தியம், எப்படி இவன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கான், இவனோட பாவங்கள் இவனோட சென்சிட்டி எல்லாமே ரொம்ப கொட்டூரமாக இருக்குது, அது அவனுக்கு சக்தியாகவே வந்து இருக்குது, எப்படி இது சாத்தியம் இப்படி எப்படி கொள்றதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எப்படியாவது என்னோட தடுத்து நிறுத்தி ஆகணும். இந்த பக்கம் டீமன் கிங் அப்புறம் வந்து சரி நீ பேசினதுலாம் போதும் நீ போகொண்டே நேரம் அப்படின்ட்டு டீமன் கிங் அப்புறம் அவரோட கொடூரமான ஃபோர்ஸை கொடுத்துட்டதுல ஸோ இந்த டவரால் கண்டிப்பாக வந்து என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வந்து இப்படி தான் சாக போகிறீங்க அப்படின்ட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணுறாரு. அவனை வந்து டீமன் கிங் எம்பரர் பண்ணுற அட்டாக்கை பார்த்துனதுல எப்படி இந்த மான்ஸ்டரை வந்து தடுத்து நிறுத்த போகிறான், இவன் இந்த அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி தர்றான், யாராவது தயவு செஞ்சு விட தடுங்க அப்படின்னு கத்திட்டே அவன் வந்து இறந்து போகிறான். அவன் சாம்பல் கூட பார்த்தீங்கன்னா வந்து நெஞ்சலை. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து இறந்து போன அடுத்த செகண்ட் பார்த்துட்டு வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து வரான்ல நீ வந்து 2 பேரும் வந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் என்ன வந்து உன்னால் அவ்வளோ சீக்கிரம் கொள்ள முடியாது டைலாக் பேசிட்டு வந்துருக்க. எல்லாரோட இதயத்தில் இருக்கிறது அரகன்னஸ், அதை தாண்டினது தான் வந்து ஜெலஸ் அப்படின்ட்டு இவனோட பவரில் ஜெலசி வந்து சொல்கிறாங்கல்ல எல்லாரோட இதயத்துலையும் வந்து ஜெலஸ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பொறாமை இதை நீ பாரு இதனோட பவர் எடுத்து அட்டாக் பண்ண அவன் அசால்ட்டாக தடுக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கடல் மாதிரியான சினாரியோவை மாற்றிட்டு பெரிய ஷார்க் பெரிய ஒரு சுறாவை பார்த்தீங்கன்னா வந்து எம்பரர் அட்டாக் பண்ண வர எம்பரர் சின்ன அட்டாக் தான் அந்த சுறா பொடிப்படியாக பார்த்தீங்கன்னா போச்சு. எப்படி எப்படி இது சாத்தியம் 3 நாள் எப்படி என் பவரை வந்து இந்த அளவுக்கு ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ண முடியுது அப்படின்ட்டு அவனும் புரியாமல் கேட்டுருக்கேன். நீங்கள்லாம் பூச்சிங்க இதோட வந்து 3ஆவது பூச்சி, உங்களோட பேச்சை கேட்க எனக்கு வெறுப்பாகுதுன்னு அவனை அசால்ட்டாக கொண்டு போட்டு ஒழுங்கு மரியாதை மற்றவங்க எல்லாரும் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிற இடத்துல தனித்தனியாக நான் மொத்தமாக அவங்க பேச்செல்லாம் கேட்க முடியலாடான்ட்டு டென்ஷன் ஆகி இருந்து அவரு கூப்பிடான்னு. ஸோ இந்த இடத்துல 3 காலியை நான் டிஃபீட் பண்ணால் இன்னும் 4 பேர், அதில் 3 பேர் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வராங்க. ஸோ 3 பேருமே வந்து காட் லவர்ஸ் பவர் கொண்ட ஒரு நபர்கள். ஸோ அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ அரகன்ஸ் வந்து 3 பேர் ஒரே நேரத்துக்கு நீ சேலஞ்ச் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக நீ சாவ போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டீமன் எம்பரர் வந்து ஸோ உங்களை மாதிரி பொடி பசங்களாம் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இருக்கும் பதிலாக அந்த ஒரு டிமென்ஷன் அப்படியே ஒட்டச்சு கையிலே பிச்சு எரிய ஆரம்பிக்க வெளியே ஸ்பேஸில் எக்கச்சக்க பாறைங்கள்லாம் இவங்க அட்டாக் பண்ணுறது அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கொடூரமாக இருக்குது. இப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து புரியுது. ஸோ வந்து இந்த 10,000 வருஷமாக இப்படி ஒருத்தனை பார்த்தீங்கன்னா வந்து என்னோட வாழ்நிலையை பார்த்தல இந்த லெவலுக்கான ஒரு சாபம் கொண்ட ஒரு பவராக எப்படி இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக எப்படி நம்ம இவனை தடுக்கிறது அப்படின்ட்டு யாருமே எதுவும் புரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டீமன் எம்பரர் அது எதுவும் கண்டுக்கிற மாதிரியே வந்து தெரியல. இடத்துல சீக்கிரமாக அவங்க வந்து குழந்தை அவனுங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய எனர்ஜி டெவில் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒன்றா போர் பண்ணி அமைச்சோட இந்த இடத்துல ஸோ உங்களுக்கு இன்னும் புரியல, நீங்கள் வந்து என்னை வந்து தப்பாக நினச்சிருங்க, இவ்வளோ வந்து கேவலமான என்னால் வந்து டிஃபீட் ஆக முடியாது அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஒரு விரல் தான் வர அந்த அட்டாக் அப்படியே பொடியாக பறந்துச்சு. இதை பார்த்துமா எங்களோட கம்பைன் பண்ண பவர் அவங்ககிட்ட ஒர்க் ஆகலையே யார் தான் இவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து டீமன் எம்பரர் வந்து சரி உங்களோட நேரம் முடிஞ்சது, நீங்கள் வந்து இறக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு பொறுமையாக காமாக பேசிட்டு அந்த அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து கடைசியாக வந்து 3 பேர் செத்துருவானுங்க. அடுத்து வந்து ஃபைனலாக இன்னும் ஒரே ஒருத்தன் தான்
இருக்கான். அந்த கடைசி காட் கிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து போகான்க்கா அந்த இடத்துல அந்த காட் வந்து வரான்க்கா. அது ஒரு மாதிரி வந்து ஒரு பொண்ணு, அதுவும் வந்து ஒரு ரோஸ் கலர் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிருக்கு. இதில் வந்து அதுவும் வந்து நான் அவனை தடுக்கிறேன்னு வரான்க்கா ஈஸியாக வந்து நம்ம எம்பரர் வந்து அந்த பொண்ணை பைண்ட் பண்ணிடுது. ஆனால் அந்த பொண்ணு மற்ற வந்து எல்லாராலையும் வந்து உன்னை வந்து தடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் முடியும், ஏன்னா உன்னோட இதயத்தில் காதலுக்கான ஒரு தடம் இருக்குது, அது என்னால் உணர முடியுது அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தா வந்து நம்ம டீமன் எம்பரரை பார்த்தோன்னா ஒரு இல்யூஷனில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து தள்ளுது. டடா நம்ம இவ்வளோ பெரிய ஆள், நம்ம எம்பரரை வந்து இல்யூஷன் பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு நிமிஷம். பட் இந்த சீனை பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன புரியுது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட கண்ணை வந்து திறக்கிறாரு, என்ன இடம் இது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறதுல எங்கே வந்திருக்கோன்ற மாதிரி. ஸோ அவர் வந்து அவர் மனதில் இருக்கிற காதல் சின்ன ஒரு வீடை வந்து பார்த்தீங்கன்னா அதில் காடுது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து வராங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்பரரை பார்த்து வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமா, ஆனால் அது அவரா இல்லையான்னு தெரியாமல் இருக்க இந்த பக்கம் வந்து நம்ம எம்பரரா இது இலூஷன் தெரிஞ்சதுனால, ஓகே நம்ம இலூஷனில் இருக்கோன்னு தெரிஞ்சதுனால அவர் வந்து கிளம்புனா. ஸோ என்னதான் எம்பரருக்கு தான் இலூஷனில் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் இந்த பர்சனோட அந்த ஒரு நினைவுகள் அவர் வந்து இல்யூஷன்லேயே இருக்க வந்து நினைக்கிது. ஸோ வந்து நம்ம எம்பரர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து ஓகே அவங்க தான்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெங் லிங்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிடுது. ஆக்சுவலி ஒரு பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெங்ஸு. ஏன் அந்த பொண்ணு இப்படி கூப்பிடுதுன்னு எனக்கு வந்து புரியல. மேபி ஃபியூச்சரில் வந்து ரீசன் தெரியல. அவர் வந்து ஃபெங்லிங் இது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் எம்பரரை பார்த்து வந்து இது நீங்கள் தானே, தயவு செஞ்சு நில்லுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுது இந்த இடத்துல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து லிங்கியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட பேரை பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அந்த பொண்ணு தெரிஞ்சு இவர் தான் உடனே ஓடி வந்து கட்டுப்பிடிச்சிட்டு அந்த பொண்ணு கிட்டத்தட்ட வந்து லிட்டரலாக அழுக ஆரம்பிக்கிறதுல. ஸோ உங்களுக்காக நான் வந்து எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் லிங்கியூ அப்படின்ட்டு திரும்ப வந்து கூப்பிடாததுல அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸோ வந்து ஃபெங்லிங் நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படின்ட்டு 2 பேரும் நேருக்கு நேராக வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட காதலை பரிமாறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்ததுல ஸோ நீங்கள் கிளம்புனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், நீங்கள் கிளம்புனதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பொண்ணு ஒருத்தி பிறந்தா, அவளுக்கு நான் வந்து பேர் வந்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பையூ அப்படின்ற பேர், அதாவது பையூங்கிறது லாங்கோச்சனோட அம்மாவோட பேர். ஸோ கதைப்படி என்ன விஷயம் அப்படின்னா நம்ம டீமன் எம்பரர் அவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் ஹீரோவோட அம்மா. கிட்டத்தட்ட வந்து ஹீரோவோட தாத்தா தான் டீமன் எம்பரர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு குடும்ப சண்டை. இதுக்கு நடுவில் போனவங்க தான் வந்து ஆஸ்டின் கிரிஃபின். ஸோ இந்த எபிசோடு வந்து இதாக முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டானுங்க. பட் ஆக்சுவலி முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைம் சொல்லியிருப்பானுங்க. பட் அஃபீஷியலாக என்ன கதை எப்படி அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரியும். பார்க்கலாம் அடுத்த எபிசோட். இந்த எபிசோடு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் வந்து முடிச்சிருக்கானுங்க. கிட்டத்தட்ட வந்து என்ன இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து காட் ஸ்டைல் ஒரு காட் ஸ்டைலை சொல்லிக்கிற அளவுக்கு கஷ்டமான இல்லை. நம்ம ஹீரோ போனால் 5 கிறிஸ்டல், ஆஸ்டின் கிரிஃபின்லாம் இல்லைனா வந்து நம்ம ஹீரோ அசால்ட்டாக 5ன்னு அடிச்சு போட்டு கிறிஸ்டன் எடுத்து போட்டு அவன் காட் ஆகிட்டுருவான். இந்த பக்கம் நம்ம டீமன் எம்பரர் சொல்லவே தேவை கிடையாது. நம்ம கையரோட காட் ட்ரையல் வேணால் வந்து ஓகே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு நம்ம பார்த்த காட் ட்ரையலும் அந்த லெவலுக்கு கஷ்டமான இல்லை. ஈவன் நம்ம ஹீரோ த்ரோன் ஆப்டேன் பண்ணும்போது கூட வந்து அதில் பட்ட ஒரு கஷ்டம் ஒரு எஃபெக்ட் கூட அதில் வந்து பட்டிருக்க மாட்டான். தட் மீன்ஸ் ஆஸ்டின் கிரிஃபின் வரலனா பட்டிருக்க மாட்டான். சரி ஓகே கேஸ், நம்ம அடுத்த எபிசோடு வந்து நான் சீக்கிரம் போகிறேன். த்ரோன் ஆப்ஷன் முடிச்சுட்டு ஷாலோ ஸ்டார் போவோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், பிடிடிஎச் சனிக்காம தான் எபிசோட் வருது. நிறைய பேர் தெரியாமையே அடுத்த எபிசோட் கமெண்ட் பண்ணுறேங்க. ஐயோ பிடிடிஎச் வந்த வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. சனிக்கிழமை அதாவது நாளைக்கு தான் அடுத்த எபிசோட் வரும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. பை பை, தேங்க்யூ.